Good morning. நான் உங்கள் மேக்ஸ் டீச்சர் பேசுகிறேன். ஆல் ஆஃப் யூ வெல்கம் டு அவர் மேக்ஸ் மேம் சேனல். ஆனால் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இம்பார்ட்டன்ட் 5 மார்க் இன் வெக்டர் அல்ஜிப்ரா. அதாவது 12th 6th சாப்டர் வெக்டர் அல்ஜிப்ரா. அதில் எக்ஸாம்பிள் 622 பார்க்க போகிறோம். பாரு, இப்போ ஏ வெக்டர் கொடுத்துட்டாங்க, பி வெக்டர் கொடுத்துட்டாங்க, சி வெக்டர் கொடுத்துட்டாங்க. ஃபைண்ட் ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர் கிராஸ் சி வெக்டர் அண்டு ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர் கிராஸ் சி வெக்டர். இப்போ பாரு, ப்ராக்கெட் மட்டும்தான் மாற்றி போட்டிருக்காங்க. இங்கே ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டருக்கு ப்ராக்கெட் போட்டுட்டு முதல் ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டரை கிராஸ் ப்ராடக்ட் பண்ணிக்கணும். அது வர ஆன்சரை சி வெக்டரோட மல்டிபிள் பண்ணணும். இங்கே பி வெக்டர் கிராஸ் சி வெக்டரை மல்டிபிள் பண்ணிவிட்டு அந்த ஆன்சரை ஏ வெக்டரோட மல்டிபிள் பண்ணணும். ஸ்டேட் வெதர் தே ஆர் ஈக்குவல். இது ரெண்டும் ஈக்குவலா அப்படின்னு கேட்குறாங்க. ஜஸ்ட்டு கிராஸ் ப்ராடக்ட் தான், டிட்டர்மினன்ட் வேல்யூ தான். ஏ வெக்டர் கொடுத்துட்டாங்க, பி வெக்டர் கொடுத்துட்டாங்க. ஃபஸ்ட்டு நம்ம எதை கண்டுபிடிக்க போகிறோம்? ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர் கிராஸ் சி வெக்டர். அப்போ ஃபஸ்ட்டு பாரு, எதை போடலாம்? ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர் கண்டுபிடிக்கலாம். அப்போ ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர்னா ஜஸ்ட் டிட்டர்மினன்ட். ஃபஸ்ட் ரோவில் கண்ணு ஐ கேப், ஜே கேப், கே கேப். அடுத்து ஏ வெக்டருடைய கோஎஃபிஷியன்ட்டு -2, 3, -2. பி வெக்டருடைய கோஎஃபிஷியன்ட் பாருங்கள், 3, -1, 3. ஜஸ்ட்டு இது வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ ஐ கேப் போட்டால் இந்த காலத்தை நம்ம மறைச்சிக்கலாம். அப்போ 3 3s are 9. புரியுதுங்களா? மைனஸ், இங்கே மைனஸ் இன்ட்டு மைனஸு ப்ளஸ்ஸு 1 2 is 2. அதே மாதிரி அடுத்தது இதுக்கு இது ப்ளஸ்னா இது மைனஸ். அப்போ மைனஸ் ஜே கேப், இந்த காலத்தை மறைச்சிக்கிங்க. இங்கே மல்டிபிள் பண்ணிங்கன்னா பாருங்கள், -6. அடுத்து மைனஸ், இங்கே பெருக்கினீங்கன்னா மைனஸ் வருதா? அப்போ மைனஸும் இந்த மைனஸும் சேர்ந்து ப்ளஸ் ஆயிரும். 3 2s are 6. அதுக்கு அடுத்தது ப்ளஸ் கே கேப் இன்ட்டு இந்த காலத்தை மறைச்சிக்குங்க. மைனஸ் இன்ட்டு மைனஸு ப்ளஸ்ஸு 1 2 is 2. இப்படி பெருக்கும்போது குறிய மாற்றும் போது மைனஸ் 3 3s are 9. கண்ணு நல்லா பார்த்துக்கோ. ஐ கேப் வழியாக போகும்போது 3 3s are 9. சரியா? அடுத்தது இப்படி பெருக்கும்போது அப்படியே போட்டுக்கணும். அப்புறம் மைனஸ் போட்டு இதை பெருக்கி போடணும். இப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸு ப்ளஸ்ஸு குறிய மாற்றினீங்கன்னா -2. அதே மாதிரி இங்கே மைனஸ் ஜே கேப் போட்டிங்கன்னா இதை அப்படியே பெருக்கும்போது -6. இதை பெருக்கும்போது -6, குறிய மாற்றினா +6. அதே மாதிரி ப்ளஸ் கே கேப் போட்டிங்கன்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 1 2 is 2. பெருக்கும்போது ப்ளஸ்ஸு, குறிய மாற்றினா -9. நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. இது அப்படியே பெருக்கணும், இது குறிய மாற்றி பெருக்கணும். அப்போ நம்ம சிம்பிளிஃபை பண்ணும்போது அப்போ ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர் ஈக்குவல் டு, பாரு இதில் 9ல் 2 போச்சுன்னா 7. அப்போ 7 ஐ கேப், இது 0 ஆயிரும். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ பெரிய நம்பருடைய குறி மைனஸ்ஸு, அப்போ -7 கே கேப். இப்போ ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர் போட்டாச்சு. இந்த ஆன்சரை சி வெக்டரோட பெருக்கணும். அப்போ ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர் கிராஸ் சி வெக்டர். கண்ணு ஜஸ்ட் டிட்டர்மினன்ட் வேல்யூ கண்டுபிடிக்கிறது தான். அப்போ ஃபர்ஸ்ட் ரோவில் ஐ கேப், ஜே கேப், கே கேப். அடுத்து ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர் நம்ம கண்டுபிடிச்ச ஆன்சருடைய கோஎஃபிஷியன்ட் 7, ஜே இல்லாதனால 0, கே வந்து -7. அடுத்து சி வெக்டரை பார்த்து எழுதுங்க. சி வெக்டருடைய கோஎஃபிஷியன்ட் 2, -5, 1. இப்போ இதனுடைய வேல்யூ போடும்போது பாருங்கள், ஐ கேப் இந்த வழியாக போகிற காலத்தை மறைச்சிக்கு இங்கே பெருக்குங்க. 0வையும் 1ஐயும் பெருக்குனா 0. இப்படி பெருக்கும்போது மைனஸ் இன்ட்டு மைனஸு ப்ளஸ்ஸு, குறிய மாற்றினீங்கன்னா -7 5s are 35. சொல்லிப்பார். இப்படி பெருக்கும்போது அப்படியே பெருக்கணும், இப்படி பெருக்கும்போது குறிய மாற்றணும் அப்படின்னு சொல்லிக்கோ. அதே மாதிரி இதுக்கு மைனஸ் ஜே கேப், இந்த காலத்தை மறைச்சிக்குங்க. 1 7 is 7. அடுத்தது இங்கே பெருக்கும்போது மைனஸ் வருமா? குறிய மாற்றினீங்கன்னா ப்ளஸ்ஸு
7 2s are 14 சொல்லுங்க, இல்லைன்னா வராது. அடுத்தது ப்ளஸ் கே கேப். அப்போ இந்த காலத்தை மறைச்சிக்கலாம். நீங்கள் மல்டிபிள் பண்ணும்போது மைனஸ் 35. இங்கே பாருங்க, மல்டிபிள் குறிய மாற்றினா மைனஸ், மல்டிபிள் பண்ணுனா 0. அப்போ நமக்கான ஆன்சர் பாருங்க. அப்போ ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர் கிராஸ் சி வெக்டர் ஈக்குவல் டு மைனஸ் 35 ஐ கேப். இங்கே பேர் இது ரெண்டுமே இது. அப்போ ஆட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா 21. அப்போ மைனஸ் 21 ஜே கேப். அதே மாதிரி இங்கே ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 35 கே கேப். இது வந்து நம்ம ஒரு ஆன்சர். புரியுதுங்களா? அப்போ அதே மாதிரி அடுத்தது செகண்ட் ஆன்சர் போட போகிறோம். செகண்ட் ஆன்சர் போடும்போது என்ன போட்டுக்கணும்? பி வெக்டர் கிராஸ் சி வெக்டர் போட்டுக்கணும். இதே டிட்டர்மினண்ட்டு ஐ கேப் ஜே கேப் கே கேப். பி வெக்டரை பார்த்து எழுதுங்க. என்ன 3 -1 3. அடுத்து சி வெக்டருடைய கோஎஃபிஷியன்ட் 2 -5 1. இப்போ வேல்யூ போடலாம். அப்போ ஐ கேப் இன்ட்டு இந்த காலத்தை மறைச்சிக்கிட்டோம்னா பாருங்க, இதை மல்டிபிள் பண்ணிங்கன்னா மைனஸ் 1 × 1 1. இதை மல்டிபிள் பண்ணும்போது மைனஸ் 15. குறிய மாற்றினா ப்ளஸ் 15. அதே மாதிரி அடுத்தது இங்கே இதுக்கு ப்ளஸ் போட்டால் இங்கே மைனஸ் போடணும். மைனஸ் ஜே கேப் கிராஸ் மல்டிபிள் பண்ணும்போது இது 3. குறிய மாற்றினீங்கன்னா மைனஸ் 3 2s are 6. அடுத்தது ப்ளஸ் கே கேப். இந்த காலத்தை மறைச்சிக்கலாம். இங்கே அப்படியே மல்டிபிள் பண்ணால் மைனஸ் 15. குறிய மாற்றினா ப்ளஸ்ஸு 1 2 is 2. அப்போ நமக்கான ஆன்சர் பி வெக்டர் கிராஸ் சி வெக்டருடைய ஆன்சர். பி வெக்டர் கிராஸ் சி வெக்டருடைய ஆன்சர் பார்சாமி. பெரிய நம்பருடைய குறி ப்ளஸ்ஸு, 15ல் 1 போச்சுன்னா 14. அப்போ 14 ஐ கேப். இங்கே பெரிய நம்பருடைய குறி மைனஸ், இங்கே ஒரு மைனஸ், மைனஸ் இன்ட்டு மைனஸு ப்ளஸ்ஸு. 6ல் 3 போச்சுன்னா 3 ஜே கேப். இங்கே பெரிய நம்பருடைய குறி மைனஸ், ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ். 15ல் 2 போச்சுன்னா 13. என்ன வரும்? கே கேப். இப்போ பி வெக்டர் கிராஸ் சி வெக்டர் போட்டோமா? அடுத்தது இந்த பி வெக்டர் கிராஸ் சி வெக்டரை எதோட மல்டிபிள் பண்ணோம்? ஏ வெக்டரோட. அப்போ என்ன போடுவோம்? ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர் கிராஸ் சி வெக்டர். ஜஸ்ட்டு இதே டிட்டர்மினண்ட்டு முதல் ரோவில் ஐ கேப் ஜே கேப் கே கேப். அடுத்து ஏ வெக்டருடைய கோஎஃபிஷியன்ட்டை பார்த்து எழுதணும். ஏ வெக்டருடைய கோஎஃபிஷியன்ட் -2 +3 -2. அடுத்து பி வெக்டர் கிராஸ் சி வெக்டர் நாம கண்டுபிடிச்ச கோஎஃபிஷியன்ட் 14 3 -13. இப்போ வேல்யூ கண்டுபிடிக்கலாம். அப்போ வேல்யூ போட்டோம்னா சாமி ஐ கேப் இன்ட்டு இந்த காலத்தை மறைச்சிக்கிங்க. இங்கே பெருக்கும்போது பார் குறி போடுங்க மைனஸ், மல்டிபிள் பண்ணால் 39. அடுத்தது இங்கே மல்டிபிள் பண்ணும்போது குறி எங்கே பாருங்க பெருக்க -6 வருமா? குறியை மாற்றும் போது ப்ளஸ்ஸு 3 2s are 6. அப்படி சொல்லி பாருங்க குறியை மாற்றினான்னு. அடுத்து இதுக்கு ப்ளஸ் போட்டிங்கன்னா இதுக்கு மைனஸ். அப்போ மைனஸ் ஜே கேப் போட்டால் மைனஸ் இன்ட்டு மைனஸு ப்ளஸ்ஸு 2வையும் 13ஐயும் பெருக்கினீங்கன்னா 26. இப்போ 14 -2 பெருக்கணுமா? அப்போ குறியை மாற்றினீங்கன்னா ப்ளஸ்ஸு 14 2s are 28. அடுத்தது ப்ளஸ் கே கேப். அப்போ இந்த காலத்தை மறைச்சிக்கிங்க. மல்டிபிள் பண்ணும்போது பாருங்கள் சிம்பிள் வந்து மைனஸ் 3 2s are 6. இப்போ இங்கே ப்ளஸ் இருக்கா? குறியை மாற்றினா மைனஸ். இதை மல்டிபிள் பண்ணும்போது என்ன வரும் நமக்கு? 42. சரியா கண்ணு? பாருது 10 3s are 30, 4 3s are 12. அப்போ 42. அப்போ நமக்கான ஆன்சர் ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர் கிராஸ் சி வெக்டர். இதனுடைய ஆன்சர் பாருங்க. பெரிய நம்பருடைய குறி மைனஸு,
39ல் 6 போச்சுன்னா என்ன வரும்? 33 i கேப். அதே மாதிரி இங்கே பாருங்க, முன்னாடி இங்கே மைனஸ் இருக்கு, மைனஸு. இது ரெண்டுமே ஆட் பண்ணிக்கலாம், ரெண்டுமே ப்ளஸில் இருக்கு. அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 40 54. அப்போ 54 j கேப். அதே மாதிரி இங்கே பாருங்க, ரெண்டுமே மைனஸில் இருக்கு மொத்தமாக. அப்போ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ், சேம் சிம்பிள் அப்படின்னால ஆட் பண்ணிக்குவோம். அப்போ இதை கூட்டிக்கிட்டிங்கன்னா 48 k கேப். 42ம் 6ம் 48, 48 k கேப். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஆன்சர் வந்து என்ன ஆகுது? ரெண்டுமே வெவ்வேறையாக இருக்கு. ஹென்ஸ் என்ன பாருங்க, இது பாருங்க 35, இங்கே 33 தான் வருது, இங்கே 54, இங்கே 21. ரெண்டு ஆன்சரும் சேமாக வரல. அப்போ ப்ராக்கெட்டை மாற்றினாவே ஆன்சர் நமக்கு மாறி போயிடும். ஹென்ஸு A வெக்டர் கிராஸ் B வெக்டர் கிராஸ் C வெக்டர் நாட் ஈக்குவல் டு என்ன வரும் தங்கம்? A வெக்டர் கிராஸ் B வெக்டர் கிராஸ் C வெக்டர். புரிஞ்சுதா? இது 5 மார்க் சாமி, நல்லா பார்த்துங்க. ஜஸ்ட் டிட்டர்மினன்ட் உடைய வேல்யூ தான் 4 டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கணும். முதல் A வெக்டர் கிராஸ் B வெக்டர் டிட்டர்மினன்ட் வேல்யூ கண்டுபிடிக்கணும். அந்த ஆன்சரை C வெக்டரோட பெருக்கிறது டிட்டர்மினன்ட். அதே மாதிரி B வெக்டர் கிராஸ் C வெக்டர் டிட்டர்மினன்ட் வேல்யூ கண்டுபிடிக்கணும். அந்த ஆன்சரை A வெக்டரோட பெருக்கிறது ஒரு டிட்டர்மினன்ட். 4 டிட்டர்மினன்ட் வேல்யூ தாங்கன்னு. இது 5 மார்க் கணக்கு. ரொம்ப 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 முக்கியமான சம்மு. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். இதில் ஏதாச்சும் சந்தேகமாக இருந்தால் கேளுங்க.